ஹலோ எவ்ரிவன். நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் வந்து ஒரு வழியாக இன்றைக்கி மார்ச் 14 இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதோட ஃபுல் அப்டேட்டை தான் நம்ம லைவாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரின்ட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ண இன்றைக்கி ஓப்பன் பண்ண அந்த ஸ்ட்ரெச்சை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 2 வேளச்சேரியில் வந்து பிளாட்ஃபார்ம் 2ல் இருக்கும். ஸோ இந்த இப்போ நம்ம நம்ம போயிட்டுருக்கிற அந்த ட்ரெயின் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து பீச்சுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ வேளச்சேரியில் நிற்கிது. ஸோ இப்போ நாம் இப்போ போக போகிற அந்த ட்ரெயின் இப்போ வருது, உள்ளே பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து பீச்லேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி, பியாண்ட் இப்போது வேளச்சேரி தாண்டி சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற ட்ரெயின் தான் இப்போ வந்துட்டுருக்கு. 1 இல்லை 2 இல்லை, முழுசாக 18 வருஷம் ஆச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணுவோம், அப்போ ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தென்னக ரயில்வே வந்து ரொம்ப வருஷமாக இழுத்தடிச்சாங்க. ஸோ நிறையா வந்து லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூ ஆச்சு, அதில் தான் வந்து மேஜர் டிலே ஆச்சு, கோர்ட் கேஸ் அது இதுன்ட்டு. ஸோ அதை தாண்டி ஃபைனலி வந்து 2024 மார்ச் 14 இன்றைக்கி வந்து இந்த செக்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்த அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து சென்னை பீச்லேருந்து இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபைனலி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த பீச்லேருந்து வேளச்சேரியில் வந்து நிற்க போகிற இந்த ட்ரெயினில் வந்து இப்போ ஏற போகிறோம். ஸோ இப்போது வேளச்சேரியில் ஏறி டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிட்டு அங்கேருந்து திருப்பி இதே ட்ரெயினில் வந்து ரிட்டன் வந்து வேளச்சேரி வரைக்கும் வரலாம். ஸோ நம்ம இப்போ ட்ரெயினில் ஏறியாச்சு. டைம் இப்போ காலையில் 7:30 ஆகுது. ஸோ நாம் இருக்கிற ட்ரெயின் நம்பர் பார்த்தோன்னா 41009. இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக வந்து சென்னை பீச்சில் காலைல 6:40 ஆரம்பித்து இப்போ 7:30 வந்து இப்போ வேளச்சேரியில் இருக்குது. 7:45 வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் ஆகும் அப்படின்றது தான் ஷெடியூல். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபைனலி வந்து வேளச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிரிட்ஜு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேளச்சேரியில் இந்த பிரிட்ஜு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி இப்போ வரைக்கும் அது அன்யூஸ்டாக வந்து ரோடு யூசர்ஸ்லாம் வந்து இந்த ட்ராக்கை வந்து தாண்டி போய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ராக் வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இந்த ஏரியா மக்கள் எவ்வளோ தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பாங்க இத்தனை வருஷத்தில் அப்படின்றதுக்கு வந்து அளவே இல்லை. இந்த ஏரியா மக்கள்னு இல்லை, நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு இழுத்தடிக்கப்பட்ட ப்ராஜெக்ட். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த சென்னை எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பார்த்தோன்னா 1983-84 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சேங்ஷன் பண்ணி 1991 தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 1991 சென்னை பீச்லேருந்து சேப்பாக்கம் வரைக்கும் 1995 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ சேப்பாக்கத்துலேருந்து திருமயிலை வந்து 1997 ஓப்பன் பண்ணாங்க. திருமயிலேருந்து அங்கே மயிலாப்பூர்லேருந்து திருவான்மியூர் வந்து 2004 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ திருவான்மியூர்லேருந்து வேளச்சேரி வந்து 2007 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ கடைசியாக இப்போ இந்த வேளச்சேரி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 2007 ஓப்பன் பண்ணிட்டாங்க, சென்னை பீச் டு வேளச்சேரி. இப்போது வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து ஒர்க் வந்து 2008 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2008 இப்போ 2026 இருக்கும். ஸோ 18 வருஷமாக வந்து கோர்ட் கேஸு, லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூ, அது இதுன்னு சொல்லிட்டு ரயில்வே சார்பில் டிலே அது இதுன்ட்டு எக்கச்சக்க இஷ்யூ போய் ஒரு 2020 அரௌண்டு தான் வந்து லேண்ட் அக்விசிஷன் அந்த எல்லா கேஸுமே ரிசால்வ் ஆகி இது வந்து ஃபைனலாக முடிச்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணலான்ற மாதிரி வந்து கோ ஹெட் வந்து ரயில்வேஸ்க்கு கிடச்சிது. அவங்களும் வந்து ஒரு 2 இயர்ஸில் முடிப்பாங்கன்னு பார்த்தா எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் முடிப்போம், ஜூனில் முடிப்போம், டிசம்பரில் முடிப்போம்ட்டு எக்ஸ்டென்ஷன் மேலே எக்ஸ்டென்ஷன். ஸோ எல்லா எக்ஸ்டென்ஷனையும் தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா, ஒன்று எலெக்ஷன், இன்னொன்று தாம்பரம் பீச் அந்த சபர்பன் ரயில் செக்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த செக்ஷனில் வந்து எக்மோரில் ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடக்கிறதுனால ஸோ அங்கே வந்து இது இந்த கொஞ்சம் சில ட்ரெயின்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின்ஸ் கட் பண்ணதுனால பயங்கர வந்து ஒரு மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி அவங்க வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை கொஞ்சம் குறைக்கணுன்றதுக்காக தான் வந்து இதை வந்து மார்ச் 10 வந்து ஓப்பன் பண்ணுவோன்னு ரயில்வே அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனில் வந்து சில டிலே நடந்ததுனால அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சிஆர்எஸ் வந்து என்னமோ குறை இருக்குன்ற மாதிரி சொல்லி இதனால் வந்து மார்ச் 10 ஓப்பன் பண்ணல, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்களே தெரில, ஓப்பன் பண்ணுவாங்களானே தெரிலன்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் எது எப்படியோ இன்றைக்கி வந்து 14 ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 days பிஃபோர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து 2x ஸ்பீடில் வந்து வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கவர் ஆகிற மாதிரி. ஆனால் ஆக்சுவல் ஸ்பீட் எந்த ஸ்பீடில் போகுதுன்றதை கவர் பண்ணுறதுக்காக தான் நான் இதை ஆக்சுவல் ஸ்பீட்லேயே வந்து வச்சுருக்கேன்.
நாம் இப்போ எதிரில் கிராஸ் பண்ண அந்த பில்டிங் வந்து எக்ஸ்பி அப்படின்ற ஒரு மால் வந்து இன்னர் ரிங் ரோட் வேளச்சேரியில் வந்து கட்டி முடிச்சு ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அது வந்து அந்த மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் எக்ஸ்பி சேவியர் பிரிட்டோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஸோ அவரோட மாலு. ஸோ நாம் இப்போ வந்து நம்ம வேளச்சேரி இன்னர் ரிங் ரோடில் இருக்கிற அந்த பில்டிங்ஸ்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எந்தளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து மக்கள் ட்ராவல் பண்ணுறப்ப எந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்கால அது நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நாம் இப்போ வந்து டுவர்ட்ஸ் வந்து புழுதிவாக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு எதிரில் வந்து புழுதிவாக்கம் ஸ்டேஷன் தெரியுது இல்லையா, ஸோ கிட்ட நெருங்கி வந்துட்டோம். ஸோ ட்ரெயின் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த வேளச்சேரி அந்த பிரிட்ஜு தாண்டுற வரைக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீசெண்டாக தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிஆர்எஸ் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்தில் வந்து. ஸோ நாம் இப்போ வந்து புழுதிவாக்கம் ஸ்டேஷனுக்குள்ளார வந்துட்டோம். இந்த வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா மொத்தம் 2 ஸ்டேஷன் நடுவில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த புழுதிவாக்கம், அடுத்தது வந்து ஆதம்பாக்கம், அதுக்கு அடுத்தது தான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ஒரு மேஜர் இன்டர்சேஞ்ச் ஹப்பாக வந்து மாறிட்டுருக்கு. ஏன்னா வந்து இப்போது நம்ம தாம்பரம் டு சென்னை பீச் இருக்கிற அந்த சபர்பன் ரயில்வே இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சென்னை மெட்ரோவோட வந்து காரிடார் ஃபேஸ் 1 வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் டு விம்கோ நகர் அந்த வாஷர்மேன் பேட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஆல்ரெடி வந்து அது ஒரு இன்டர்சேஞ்ச் தான், மெட்ரோ ப்ளஸ் சபர்பன் ரயில். ஸோ இந்த சென்னை பீச் டு வேளச்சேரி அண்ட் தென் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் தான் எண்ட் ஆகுது. ஸோ அந்த இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பார்த்தோன்னா அந்த ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் அதே பில்டிங்கில் தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எம்ஆர்டிஎஸும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு வந்து மெட்ரோவும் இருக்கிற மாதிரி வந்து அப்போ மெட்ரோ கட்டும்போதே வந்து அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஃபேஸ் 2 வந்து காரிடார் 5, அதாவது மாதவரம் டு சோழிங்கநல்லூர் மெட்ரோ லைனுமே வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டை கிராஸ் பண்ணி தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 டிஃப்ரெண்ட் காரிடார்ஸ் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ நாம் இப்போ வந்து புழுதிவாக்கமை தாண்டி வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ புழுதிவாக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். ஸோ ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் வந்து சிஆர்எஸ் சார்பில் ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இன்னும் ஏதோ வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதம்பாக்கமில் இப்போதைக்கு வந்து ட்ரெயின் நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தூரத்தில் வந்து அந்த வெள்ளை கலரில் தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஃபேஸ் 2 காரிடார் 5 மெட்ரோ லைன், அதாவது மாதவரம் டு சோழிங்கநல்லூர் மெட்ரோ லைன் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் செக்ஷன் கூட வந்து பேரலாக வந்து ட்ராவல் ஆகும். அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த எம்ஆர்டிஎஸும் காரிடார் 5 மெட்ரோ லைனுமே வந்து பேரலாக தான் ட்ராவல் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஆதம்பாக்கம் கிட்ட வந்து அதை பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கிளியராக வந்து ஃப்ளைட் லேண்டிங்கை வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்குற ஒரு ஃப்ளைட் வந்து வந்துட்டுருக்கு. தூரத்தில் தெரியறது தான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஆர் மெட்ரோ ஸ்டேஷன், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ரெண்டுமே காமன் தான். ஸோ அங்கே தெரியுது இல்லையா அந்த மலைக்கு பக்கத்தில், ஸோ அதுதான் வந்து எம்ஆர்டிஎஸ் அண்ட் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ நம்ம வந்து இந்த காரிடார் 5 மெட்ரோ லைன் ஃபேஸ் 2 மெட்ரோ லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறத வந்து நமக்கு அங்கே தெரியுது. ஸோ நம்ம இன்னும் கிட்டவே போய் பார்ப்போம். ஸோ இப்போ நாம் வந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் கிட்ட நெருங்குறோம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னாலுமே அந்த மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வந்து கிர்டர் அந்த மிஷின்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணுற அந்த கிர்டர் பிளேசிங் மிஷின்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆதம்பாக்கமில் என்டர் ஆகிட்டோம். ரயில்வேல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஆதம்பாக்கமில் வந்து ட்ரெயின் வந்து இப்போதைக்கு நிற்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டாப்பேஜ் கிடையாது. ஆனால் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து ஆதம்பாக்கமில் வந்து இந்த ட்ரெயின் நின்றுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து ஒரு கர்வ் தான், கம்ப்ளீட்லி எண்ட் டு எண்ட் வந்து ஒரு கர்வாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆதம்பாக்கம் ஸ்டேஷனை வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா காரிடார் 5 மெட்ரோ லைன், அதை வந்து இப்படி பர்பண்டிகுலராக கிராஸ் ஆகி போகும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த ஸ்டீல் பில்லர் இருக்குது, ஸ்டீல் கிர்டர் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து இப்போ கிராஸ் ஆகி போயிடுச்சு.
ஸோ இதுக்கப்புறம் ஆதம்பாக்கம் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் லைனும் அந்த ரெட் லைன் மெட்ரோ காரிடாரும் வந்து கம்ப்ளீட்லி பேரலாக தான் போகும். சொல்லப்போனால் வந்து பிஃபோர் சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ராக்குக்கு மேலே எக்ஸாக்ட்லி மேலே வந்து நமக்கு வந்து அந்த ரெட் லைன் மெட்ரோ லைன் வந்து போகிற மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஆதம்பாக்கம் கிராஸ் பண்ணி போகிறப்ப கிளியராக இதை பார்க்கலாம். சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனில் ஆதம்பாக்கமில் என்ன இஷ்யூ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து ரயில்வே சார்பில் அந்த இஷ்யூவை வந்து கிளியர் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு ஆதம்பாக்கமில் வந்து அஃபிஷியலி ஸ்டாப்பேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த எம்ஆர்டிஎஸ் செக்ஷனில் பார்த்தோன்னா சென்னை பீச் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இப்போ வந்து 43 பேர்ஸ் ஆஃப் சர்வீசஸ். ஸோ 2 டைரெக்ஷன்லேயும் வந்து 43 பேர்ஸ் வந்து பீச் டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டும் பிட்வீன் பீச் அண்ட் வேளச்சேரி 2 பேர்ஸ் ஆஃப் சர்வீசஸும் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து 3 பேர்ஸ் ஆஃப் சர்வீசஸும் வந்து ரன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்வீன் சென்னை பீச் அண்ட் வேளச்சேரி வந்து டோட்டலாக வந்து 45 சர்வீசஸும் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து டோட்டலாக 46 சர்வீசஸும் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா 20 minutes ஒன்ஸ் வந்து தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே வந்து 8 ரேக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 8 பெட்டியை தான் வந்து மாற்றி வந்து நாள் ஃபுல்லாக யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்னை பீச் போகிற அந்த ட்ரெயினை வந்து கிராஸ் பண்ணுறோம். ஸோ நான் போகும்போதுமே இந்த ஒரு ட்ரெயினை கிராஸ் பண்ணேன், ரிட்டன் போகும்போதுமே வந்து ஒரு ட்ரெயினை கிராஸ் பண்ணேன். ஸோ வேளச்சேரியில் வந்து ஒரு ட்ரெயின் கிராசிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிட்வீன் சென்ட் தாமஸ் மவுண்ட் அண்ட் வேளச்சேரி ஒரு ட்ரெயின் கிராசிங் இருக்குது மேண்டேட்ரிலி. நாம் எதிரில் பார்க்குறது தான் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 அந்த மாதவரம் டு சோழிங்கநல்லூர் போகிற ரெட் லைன் மெட்ரோ காரிடாரோட அந்த கிர்டர் ஒர்க்ஸ் தான் வந்து நடந்துகிட்ருக்கதை பார்க்குறோம். ஸோ ஆதம்பாக்கமை தாண்டிட்டா கூடவே தான் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் கூடவே தான் வந்து பேரலாக வந்து அந்த மெட்ரோ காரிடார் வரும். நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த லாஸ்ட் 500 meters மட்டும் இந்த லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூ நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த எம்ஆர்டிஎஸ் லைனுக்கு மேலே நமக்கு வந்து செகண்ட் லெவலில் வந்து இந்த ரெட் லைன் மெட்ரோ காரிடார் வந்து போகும். ஸோ இது இப்போ நம்ம கிட்ட போகும்போது அதை பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பில்லர் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் வந்து அந்த என்ன இஷ்யூவோ அதை வந்து ரெசால்வ் பண்ணிட்டா எம்ஆர்டிஎஸில் ஒன் மேஜர் இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த ஒன் மோர் பெண்டிங் இஷ்யூ என்னென்னா வென் பிளான் டெவலப்மெண்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னா சென்னை பீச் டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டாக இருக்கட்டும் வேளச்சேரியாக இருக்கட்டும் எல்லா ஃபேஸ்லையுமே வந்து டபுள் டெடிகேட்டட் எம்ஆர்டிஎஸ் ட்ராக் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 years பேக் என்ன நடந்துச்சுன்னா சென்னை பீச் டு சென்னை எக்மோர் வந்து ஆல்ரெடி வந்து 3 tracks இருந்துச்சு. ஸோ அந்த 3 trackக்கு வந்து பத்தலைன்றதுனால 4th track வந்து போடுறதுக்கு பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா எம்ஆர்டிஎஸோட ஒரு ட்ராக்கை வந்து சென்னை பீச் டு சென்னை எக்மோரோட 4th track-ஆக வந்து அந்த பிளேஸில் வந்து போட்டுட்டு எம்ஆர்டிஎஸ்க்கு வந்து இப்போதைக்கு ஒரு ட்ராக் தான் இருக்குது. பிட்வீன் 4th to சென்னை பீச் வந்து ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து வேளச்சேரியிலேருந்து அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் டு வேளச்சேரி டு சென்னை ஃபோர்ட் வரைக்குமே வந்து டபுள் ட்ராக் இருக்குது, ஆல்ரெடி இருந்த ட்ராக்கு தான். ஸோ ஃபோர்ட்டுலேருந்து சென்னை பீச் வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்குது. அந்த 2வது ட்ராக் வந்து அந்த போடுறதுக்கு வந்து லேண்டு அங்கே இல்லை. ஸோ அந்த லேண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் பக்கத்தில். ஸோ அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து லேண்ட் அக்விஷன் லேண்டு கையகப்படுத்துறதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து அதுக்கு வந்து அனுமதி தரலை. ஸோ அதனால் இப்போ வந்து இங்கேருந்து வேளச்சேரியிலேருந்து ஃபோர்ட் வரைக்கும் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் டெடிகேட்டட் ட்ராக் இருக்கிறதுனால போயிட முடியும். ஸோ அங்கேருந்து ஃபோர்ட்லேருந்து பீச் போயிட்டு பீச்லேருந்து திருப்பி ஃபோர்ட் வர்ற வரைக்கும் வந்து ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ எவ்ரி 20 minutes தான் வந்து இதை ரன் பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த ஷெட்யூலில் பார்த்தோன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் டு பீச் வந்து டோட்டலாக வந்து நமக்கு ஃபுல் ஆல் த்ரூ த டே வந்து வெறும் 20 minutes ஒன்ஸ் தான் வந்து இந்த ட்ரெயின் இருக்குது. ஒரு மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்க்கு வந்து 20 minutes ஹெட்வேன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. வேளச்சேரி டு சென்னை பீச் வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த ட்ரெயின் வந்து ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த ரஷ் ஆகிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இப்போ கனெக்டிவிட்டி கிடைக்கிறதுனால தாம்பரம்லேருந்து ஓஎம்ஆர் போகிறவங்க கூட வந்து நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து இந்த எம்ஆர்டிஎஸை பிடிச்சி திருவான்மியூர்லேயோ இல்லை பெருங்குடியிலையோ தரமணிலையோ இறங்கி அங்கேருந்து வந்து மாறி போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து நமக்கு மேலே வந்து இந்த மெட்ரோ காரிடார் போயிடுச்சு. ஸோ எம்ஆர்டிஎஸ்க்கு மேலே எக்ஸாக்ட்லி இந்த மெட்ரோ காரிடார் வந்து அந்த
தாம்பரம் சென்னை எக்மோர் ரயில்வே ட்ராக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து இதுக்கு அந்த ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணி போகும். ஸோ அதாவது கிரவுண்ட் லெவலில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த தாம்பரம் டு சென்னை பீச் இருக்கிற அந்த லோக்கல் ட்ரெயின், அதுக்கு மேலே ஃபஸ்ட் லெவலில் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் போகும். செகண்ட் லெவலில் வந்து ஃபேஸ் 1 சென்ட் தாமஸ் மவுண்ட் டு அந்த சென்ட்ரல் விம்கோ நகர் மெட்ரோ லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் வந்து ஃபேஸ் லெவல் 2. அதுக்கு மேலே இப்போ நமக்கு மேலே பார்க்கறது பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெட் லைன் மாதவரம் டு சோழிங்கநல்லூர் காரிடார். ஸோ டோட்டலாக வந்து 4 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து இன்டர்சேஞ்ச் நடக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து அந்த ரெட் லைன் காரிடார் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து புது ஸ்டேஷன் வந்து கட்டுற ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் என்டரிங் சென்ட் தாமஸ் மவுண்ட் நவ். வேளச்சேரியில் வந்து கரெக்டாக 7:30க்கு வந்து ட்ரெயின் எடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 7:45 ஆகிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஷார்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இந்த வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட். ஸோ இந்த 15 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இந்த ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து ரிமூவ் ஆகி இன்னும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஹோப்ஃபுல்லி அதை வந்து சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ நாம் இப்போ வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டோட பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். ஸோ நமக்கு அந்தாண்ட சைடில் பார்த்தோன்னா அந்த வந்து காரிடார் 5 மெட்ரோ லைனுக்கான ஒர்க் வந்து பில்லர் ஒர்க்கு புது ஸ்டேஷனுமே வந்து இப்போ கட்டணும். ஸோ ஆல்ரெடி இருக்க சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் வந்து எம்ஆர்டிஎஸ் அண்ட் ஃபேஸ் 1 மெட்ரோ லைன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு மேலே வந்து ஃபேஸ் 1ஓட அந்த மெட்ரோ லைன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா புது ஸ்டேஷன் வந்து கட்டுற ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் இறங்கிட்டு வந்து பக்கத்தில் பார்த்தா வந்து தெரியும். இந்த வீடியோவில் வந்து அங்கங்கே வந்து எனக்கு பில்லர்ஸ் தெரியுது, வீடியோவில் கவர் ஆகுதான்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி வந்து 2027 மிட்டில் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து புது ஃபேஸ் 2 காரிடார் 5 மெட்ரோ லைனுக்கான ஸ்டேஷனுமே வந்து வந்துடும். ஸோ இங்கேருந்து வந்து அங்கே போகிறதுக்கான வந்து ஒரு ஸ்கை பிரிட்ஜ் மாதிரி வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்கை பிரிட்ஜ் கூட தேவையில்லை, டைரெக்டாகவே வந்து அவங்களால வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த கனெக்டிவிட்டி நடந்துருச்சுன்னா வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ஒரு மேஜர் இன்டர்சேஞ்ச் ஹப்பாக வந்து மாறிடும். சொல்லப்போனால் வந்து இந்தளவுக்கு மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ஹப் வந்து சென்னையில் வேறு எங்கேயாவது இருக்கான்னு தெரியல, எக்ஸப்ட் மேபி சென்ட்ரல் சொல்லலாம். சென்ட்ரலில் வந்து மல்டிபிள் இன்டர்செக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ஃபைனலி வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ மணி இப்போ வந்து 7:47 ஆகுது. ஸோ 7:55க்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து அகெயின் வந்து டுவர்ட்ஸ் வந்து வேளச்சேரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது டுவர்ட்ஸ் வேளச்சேரி மீன்ஸ் ஃப்ரம் சென்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்னை பீச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ட்ராவலுமே வந்து நான் இதில் கவர் பண்ணுறேன். பட் வந்து இப்போ நான் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ஜஸ்ட் ஆக்சுவல் ஸ்பீடில் வந்து நான் கவர் பண்ணேன். அதனால் வந்து கிட்டத்தட்ட 70 மினிட்ஸ் ஆயிருக்கு இது வரைக்கும். நான் பிட்வீன் சென்ட் தாமஸ் மவுண்ட் அண்ட் வேளச்சேரி வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் அண்ட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் வந்து ஆக்சுவல் ஸ்பீடு இருக்காது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே வந்து ரைட் சைடில் பார்த்தோன்னா வந்து சென்னை மெட்ரோ காரிடார் 5 அந்த ஃபேஸ் 2 மெட்ரோ வந்து ஸ்டேஷனுக்கான ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த தூரத்தில் தெரியுது தான் வந்து அந்த ஸ்டேஷனுக்கான பில்லர்ஸ். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து தாம்பரம் டு சென்னை எக்மோர் அண்ட் சென்னை பீச் போகிற வந்து சபர்பன் ரயில் இருக்கும். இந்த பில்டிங்கில் பார்த்தோன்னா இங்கே வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்னை பீச் வந்து எம்ஆர்டிஎஸ். நமக்கு மேலே பார்த்தோன்னா ஃபேஸ் 1 மெட்ரோ காரிடார் சென்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்ட்ரல். பக்கத்தில் வந்து புது பில்டிங்கில் வந்து ஃபேஸ் 2 காரிடார் 5 மெட்ரோ லைன் வந்து மாதவரம் டு சோழிங்கநல்லூர் மெட்ரோன்ட்டு டோட்டலாக வந்து ஒரு மெகா இன்டர்சேஞ்ச் ஹப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சென்ட் தாமஸ் மவுண்ட்டை. ஹோப் இந்த ஃப்யூச்சர் வந்து நம்ம இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் சில ட்ரெயின்ஸ் வந்து திருசூலம் மாம்பழம்லாம் நிற்குது இல்லையா. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட்லேயுமே சில ட்ரெயின்ஸை வந்து அப்படி நிறுத்தினாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த இன்டர்சேஞ்ச் மக்கள் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வந்து இங்கே இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து ட்ரெயினை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நாம் இப்போ வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரிட்டர்ன் ஜர்னி வந்து நான் கம்ப்ளீட்லி வந்து 2x ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து நம்ம ரொம்ப லெங்க்தி வீடியோ பார்க்க வேண்டிய நீடு இருக்காது. இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து மல்டிபிள் மீடியா சேனல்ஸ்லேருந்து வந்து வீடியோலாம் வந்து கவரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஹோப் மெயின்டெனன்ஸ் வந்து மெட்ரோவோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் மிஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா
இந்த எம்ஆர்டிஎஸ் அந்த சென்னை பீச் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த எம்ஆர்டிஎஸ் நெட்வொர்க்கை வந்து கரண்ட்லி வந்து சதர்ன் ரயில்வே தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஃபர்காட் டு மென்ஷன் தட் இந்த எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து மேஜர் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் 67% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும், மீதி 33% தான் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து வச்ச ஓனர்ஷிப் வந்து இருக்குது இந்த எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்டில். ஸோ இந்த ரிமைனிங் 33% வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டின்ற அந்த ஏஜென்சி மூலமாக, அதாவது கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த ஏஜென்சியோட இனிஷியேட்டிவில் இந்த ரிமைனிங் 33% ஆஃப் த இந்தியன் ரயில்வே ஸ்டேக்கையுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து அக்வயர் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்லி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிறுவனத்துக்கு கீழே வந்து இதை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ரொபோசல் போயிட்டு, இந்த ப்ரொபோசலுக்கு வந்து சீஃப் மினிஸ்டரும் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து அப்ரூவலுக்கு மனுலாம் எழுதி ஃபைனலாக வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்டை வந்து சிஎம்ஆர்எல் நிறுவனம் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து ரயில்வே போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துச்சு. ஸோ அது வந்து டென்டேட்டிவ் அப்ரூவல் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த ஹேண்ட் ஓவர் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு வந்து ஒரு எம்ஓயு சைன் வந்து பண்ணணும் பிட்வீன் த இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த எம்ஓயு ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எம்ஓயு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து ரயில்வேஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரயில்வேஸ் வந்து அதை இன்னும் பரிசீலனையில் தான் வச்சுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து அந்த எம்ஓயு சைன் ஆச்சுன்னா ஸோ இந்த எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு முழுசாக வந்துடும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஏன் முக்கியம் அப்படின்னா, சதர்ன் ரயில்வே வந்து இந்த சென்னை சபர்பன் ரயிலாக இருக்கட்டும், இந்த எம்ஆர்டிஎஸ் நெட்வொர்க்காக இருக்கட்டும், ரொம்ப வந்து சப்சிடைஸ்டாக தான் வந்து ரன் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் வந்து நான் இப்போ வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் அண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் டு வேளச்சேரி நான் ரிட்டன் டிக்கெட் எடுக்கிறப்போ டோட்டலாகவே வந்து எனக்கு வந்து 10 rupees தான் ஆச்சு. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து வேளச்சேரியிலேருந்து 5 rupeesன்றது ரொம்ப ரொம்ப சீப். லைக் இந்த காலத்துக்கு வந்து ப்ராஃபிட்டபிளி சஸ்டைனபிளி இந்த ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணணும்னா வந்து இந்த ஃபேரை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் வந்து சதர்ன் ரயில்வே வந்து ரொம்பவே ஒஸ்ட்டான ஒரு மெயின்டெனன்ஸை தான் வந்து எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே பார்த்தா தெரியும், ரொம்ப வந்து புவர்லி மெயின்டைன்டு, அந்த எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகாது, ஒரு மாதிரி பாழடைஞ்ச பில்டிங் வைப் தான் வந்து பல ஏரியாவில் கொடுக்கும். ரொம்ப ஜெய்ஜான்டிக்காக இருக்கும் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். கமர்ஷியலி அதை வந்து மானிட்டைஸ் பண்ணுற மாதிரி வந்து பெருசாக தான் கட்டியிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டேஷனும் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஷனில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம வேளச்சேரி அண்டு பியாண்டு பார்த்தோன்னா இந்த டுவர்ட்ஸ் பீச் வரைக்குமே வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஷன்லாம் வந்து ஒழுங்காக பராமரிப்பு இல்லாமல் வந்து போராக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரொம்ப லாஸ்ட்டில் தான் வந்து இந்த லைன் ரன் ஆகிட்டுருக்கு. ஓரளவு ப்ராஃபிட்டபிளி ரன் ஆனால் தான் அவங்களால மெயின்டெனன்ஸே பண்ண முடியும். ஸோ இது வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பயங்கர லாஸ்ட்டில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து சஸ்டைனபிளி ப்ராஃபிட்டபுளாக வந்து ரன் பண்ணணும். ப்ராஃபிட் தேவையில்லை, பட் சஸ்டைனபிளி வந்து ரன் பண்ணணுன்னாலே வந்து ஃபேர் ரிவிஷன் அவசியம். ப்ளஸ் வந்து இதை வந்து மானிட்டைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், சிஎம்ஆர்எல் ஆர் கும்டா, இந்த 2 ஏஜென்சி ஏதாவது ஒரு கண்ட்ரோலில் இந்த எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா, ஆல்ரெடி சிஎம்ஆர்எல் வந்து அவங்களோட ஃபேஸ் 1 இருக்கட்டும், ஃபேஸ் 2 மெட்ரோவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படிலாம் மானிட்டைசேஷன் பண்ணலாம், டிரான்சிட் ஆன் டெவலப்மெண்ட் பண்ணலாம், எல்லாமே வந்து கமர்ஷியலி வந்து நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே ப்ராஜெக்ட் அதே ஏஜென்சிக்கு இதுவும் வந்துருச்சுன்னா இதை வந்து சிஎம்ஆர்எல் ஸ்டாண்டர்ட்க்கு மெட்ரோ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து இதை அப்கிரேட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் காஸ்ட் ஏறும் தான், பட் டெக்னிக்கலி நம்ம வந்து ஒரு ஓரளவாவது நம்ம அவைல் பண்ணுற சர்வீசஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஃபேர் கொடுத்தா தான் அதை வந்து சஸ்டைனபிளி அண்ட் ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் வந்து அந்த ஏஜென்சி எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் ப்ரொவைட் பண்ண முடியும். நஷ்டத்தில் தான் ப்ரொவைட் பண்ணணும். நஷ்டம் சப்சிடைஸ் பண்ணலாம் கவர்மெண்ட்டு, பட் ஒரு ஃபேரான சப்சிடைசேஷனாக இருக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 3-4 monthஸில் வந்து அந்த எம்ஆர்டிஎஸ் டேக் ஓவர் பை சிஎம்ஆர்எல் வந்து மெட்ரோ அந்த எம்ஓயு சைன் நடக்கும். ஸோ ஒன்ஸ் சிஎம்ஆர்எல் வந்து அந்த எம்ஓயு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா
இந்த எம்ஆர்டிஎஸ் நெட்வொர்க் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து சதர்ன் ரயில்வே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரேக்ஸுமே வந்து 2 இயர்ஸுக்கு வந்து சிஎம்ஆர்எல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரயில்வே வில் டேக் ஓவர் தீஸ் 8 rakes தட் கரண்ட்லி ரன் இன் திஸ் எம்ஆர்டிஎஸ் சிஸ்டம். ஸோ அந்த 2 இயர்ஸ்க்குள்ளார சிஎம்ஆர்எல் வந்து அவங்களோட ஓன் ரேக்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதுக்கான டெஸ்டிங்லாம் நடந்து இதை வந்து பியூர்லி சென்னை மெட்ரோ லைன் அப்படின்ற மாதிரியே வந்து மாறிடும் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ அது எப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த MOU சிக்னேச்சர் ஒரு நடந்துருச்சுனாலே வந்து சிஎம்ஆர்எல் வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணிவிடுவாங்க ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரேக்ஸ் அண்ட் அதர் அப்கிரேட்ஸ்க்கு. ஆல்சோ இந்த எம்ஆர்டிஎஸ் லைன் பார்த்தோன்னா வந்து ப்ராட்கேஜில் வந்து ரன் ஆகும். ஸோ இந்தியன் ரயில்வேயோட நார்மல் ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து ப்ராட்கேஜ் தான் இல்லையா. ஸோ ப்ராட்கேஜ் லைனில் தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் சிஎம்ஆர்எல் நடக்கிற அந்த சென்னை மெட்ரோலாம் வந்து ஸ்டாண்டர்ட் காஜ், இது வந்து ப்ராட் காஜ். ஸோ இதை வந்து மறுபடியும் காஜ் கன்வர்ஷன் பண்ணுறதுலாம் வந்து சென்ஸ் கிடையாது. ஸோ சிஎம்ஆர்எல் வில் ஹேவ் டு ப்ரொக்யூர் நியூ மெட்ரோ ரேக்ஸ் ஆர் ஏர் கண்டிஷன்டு EMU ரேக்ஸ் ஆர் அது எப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த ரேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராட்கேஜில் தான் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ நாம் இப்போ வந்து வேளச்சேரியில் வந்து இறங்கியாச்சு. ஸோ இங்கே பார்த்தோன்னா எக்கச்சக்க மக்கள் ஏறுறாங்க. ஸோ இது வந்து சாட்டர்டே தான். ஸோ இதுக்கே வந்து மக்கள் ரொம்ப பேர் ஏறுறாங்க. ஸோ நம்ம கம்மிங் வீக்ஸில் வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து எவ்வளோ பேர் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இந்த ட்ரெயினில் வராங்க அப்படின்றத பொறுத்து இன்னும் வந்து இந்த ட்ரெயின் ரஷ் தான் ஆகும். ஸோ 20 minutes ஹெட்வேன்றது ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப கம்மி. ஸோ ஐ டோன்ட் திங்க் ரயில்வே வந்து இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணி புது ரேக்லாம் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தோணலை. ஸோ கண்டிப்பாக வந்து சிஎம்ஆர்எல் தான் வந்து இதை வந்து நியூ ரேக்ஸை ப்ரொக்யூர் பண்ணி அப்கிரேட் பண்ணி இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து மாடர்னைஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணி இதை இன்னும் தரம் உயர்த்துவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து சென்னை பீச் டு சென்னை ஃபோர்ட் வந்து சிங்கிள் லைன் தான் இருக்குது. ஸோ எம்ஆர்டிஎஸை வந்து சிஎம்ஆர்எல் டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னா வந்து ஃபர்தராக இது வந்து எப்படி நடக்கும்னு தெரியல. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்னை ஃபோர்ட் மெட்ரோ லைனாக இது மாறிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நான் நல்லிஃபை பண்ண மாட்டேன். ஸோ அது எப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எம்பிஸ் சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூலமாக RBI அப்ரோச் பண்ணி அந்த லேண்ட் அக்விஷனை வந்து முடித்தாங்கன்னா நமக்கு வந்து MRTS வில் கெட் 2 கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் லைன்ஸ் அப் டு சென்னை பீச். ஸோ அது நடந்துச்சுன்னா சென்னை பீச் வரைக்குமே வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தவுட் தட் அந்த பாட்டில் நெக்கோட வந்து சென்னை பீச்சில் இந்த ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் சிக்கல் இருக்குது. ப்ளஸ் வந்து இது மெட்ரோ சிஎம்ஆர்எல் ஓனர்ஷிப்பில் இருக்கிறப்ப வந்து அந்த சென்னை பீச் வரைக்கும் அந்த ஸ்டேஷனை வந்து எந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ அதை அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஒரு மேஜர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபார் சென்னை that we got MRTS extended up to St. Thomas Mount. So thank you so much for watching this video. Do subscribe and support. Thank you.